சோஷியல் ட்ரெண்ட் தமிழ் நேயர்களே, இன்னைக்கு சோஷியல் மீடியா முழுக்க ஒரே பேச்சாதான் இருக்கு. அதுவும் நம்ம தளபதி விஜய் எடுக்க போற அந்த சைலண்ட் மூவ் டெல்லியையே அதிர வச்சிருக்குன்னு தான் சொல்லணும். வழக்கமா மற்ற மாநிலங்கள்ல அமித்ஷா போடுற பிளான் கச்சிதமா ஒர்க் அவுட் ஆகும். பல கட்சிகளை உடைச்சிருக்காங்க. எத்தனையோ முதல்வர்களை கூட விசாரணை ஜெயில்னு முடக்கி பார்த்திருக்காங்க. ஆனா இங்க தமிழ்நாட்டுல விஜய் கிட்ட அந்த பருப்பு வேகாதுன்னு தவேக தொண்டர்கள் இப்போ இணையத்தையே தெறிக்க விட்டுட்டு இருக்காங்க. நிஜத்தை சொல்ல போனா சிபிஐ விசாரணை முடிஞ்சதுக்கப்புறம் விஜய் ரொம்ப அமைதியா இருக்காருன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனா இந்த மௌனம் பலவீனமே கிடையாதுங்க. இது ஒரு பயங்கரமான மாஸ்டர் பிளான். ஒரு பெரிய புயல் வர்றதுக்கு முன்னாடி ஒரு நிசப்தம் இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இதுவும். மற்ற அரசியல்வாதிகள் மாதிரி இது மத்திய அரசோட பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்னு எல்லாம் மைக் பிடிச்சு புலம்பாம ரொம்ப மெச்சூர்டா சட்ட ரீதியா எதையும் சந்திக்க தயார்னு அவர் காட்டுற அந்த கெத்து தான் இப்போ டெல்லிக்கு பெரிய தலைவலியா மாறியிருக்கு. அமித்ஷா எத்தனையோ மாநிலங்கள்ல ஆட்சியை கவிழ்த்திருக்கலாம், ஆனா விஜயை ஏன் தொடக்கூட முடியாதுன்னு ரசிகர்கள் சொல்றாங்கன்னா, அவர் பின்னாடி இருக்கிறது வெறும் தொண்டர்கள் கூட்டம் மட்டும் இல்ல, கோடிக்கணக்கான மக்களோட உண்மையான பாசம். மற்றவங்களுக்கு காசு கொடுத்தாதான் கூட்டம் வரும், ஆனா தளபதிக்கு ஒரு பார்வை போதும், மக்கள் சக்தி தானா வந்து நிற்கும். அந்த மக்கள் சக்தி முன்னாடி எந்த அதிகார பலமும் வெறும் தூசிதான். இப்போதைக்கு விஜய் அமைதியா இருந்தாலும் அடுத்து அவர் போடப்போற அந்த மாவட்ட வாரியான சுற்றுப்பயணமும் பிரம்மாண்டமான பொதுக்கூட்டங்களும் தான் 2026 தேர்தலோட தலையெழுத்தையே மாத்தப் போகுது. குறிப்பா இளைஞர்களும் பெண்களும் அவர் பக்கம் நிக்கிறது மற்ற பாரம்பரிய கட்சிகளுக்கு பெரிய நடுக்கத்தை கொடுத்திருக்கு. இதையெல்லாம் பார்க்கும்போது ஒன்று மட்டும் புரியுது, 2026ல நடக்க போறது வெறும் தேர்தல் கிடையாது, அது அதிகாரத்துக்கும் மக்கள் சக்திக்கும் இடையிலான ஒரு யுத்தம். விஜய் வைக்கிற ஒவ்வொரு காயும் அவ்வளவு துல்லியமா இருக்கு. மொத்தத்துல விஜயோட இந்த மாஸ்டர் பிளான் முழுசா வெளியே வரும்போது டெல்லி முதல் சென்னை வரை அரசியல் களம் கண்டிப்பா அதிரப்போகுது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. இது போன்ற அரசியல் அப்டேட்களுக்கு நம்ம சோஷியல் ட்ரெண்ட் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.